மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு தாக்கல் செய்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. சற்று நேரத்திற்கு முன்னதாக அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்த போது கூட மேல்முறையீட்டு மனு இதற்கு முன்னதாக தாக்கல் செய்யப்பட்டது, அது தள்ளுபடி செய்யப்பட்டது, அடுத்த நடவடிக்கை என்ன என்று கேட்டிருந்தார். செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் விளக்கம் அளித்திருந்தார். அடுத்ததாக என்ன செய்ய முடியுமோ சட்ட ரீதியாக அதை செய்வோம் என்றும், இது 2014 தீர்ப்பின்படியே நாங்கள் செய்தோம் என்றும் அவர் விளக்கம் அளித்த அந்த காட்சிகளையும் பார்த்தோம். அந்த வகையில் தற்பொழுது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். இன்றைய தினமே தீபம் ஏற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்ட போது அவர்கள் இன்றும் தடுக்கப்பட்டார்கள். அதற்கு காரணமாக இல்லை, அரசு மேலும் மேல்முறையீட்டு செய்ய இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த தருணத்தில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அரசு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த விவகாரம் தற்பொழுது 2 பிரிவு. ஒன்று, இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சிஎஸ்எஃப் துணையுடன் தீபம் ஏற்ற உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு அல்ல, மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையர் ஒரு மேல்முறையீட்டு மனுவை 2 நீதிபதிகள் அமர்விலேயே தாக்கல் செய்திருந்தனர். அந்த 2 நீதிபதிகள் அமர்வு அந்த மனுவை தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில் அந்த தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று அறநிலையத்துறைக்கும் கோயில் நிர்வாக செயல் அலுவலருக்கும் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து இந்து சமய அறநிலையத்துறை தனியாக ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறது. அந்த மனு நாளை 2 நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த நிலையில் அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்துதான் தற்பொழுது தமிழ்நாடு அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவில் தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. 2 நீதிபதிகள் அமர்வு அந்த மனுவை தள்ளுபடி செய்த நிலையில், அதாவது தனி நீதிபதியினுடைய உத்தரவிற்கு எதிராக 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. 2 நீதிபதிகள் அமர்வும் அந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் தற்பொழுது அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரி நாளைய தினம் தமிழ்நாடு அரசு சார்பில் முறையீடு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் நாளை வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படவில்லை என்றால் சனி ஞாயிறு 2 நாட்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு விடுமுறை நாளாக இருக்கிறது. மீண்டும் திங்கட்கிழமை தான் நீதிமன்றம் கூடும். எனவே நாளை ஒருவேளை இது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் முறையீடு செய்து இது விசாரிப்பதற்கான ஒரு தேதி பெறப்படும் பட்சத்தில் இந்த வழக்கு, அதாவது தீபம் ஏற்றப்பட்டது தொடர்பாக தமக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். நாளை காலை 10:30 மணிக்கு காவல் ஆணையர் நேரில் ஆஜராகி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அந்த வகையில் நாளை ஒருவேளை இந்த வழக்கு எடுக்கப்படும் பொழுது இது போன்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறோம், இது தொடர்பாக முறையீடும் செய்திருக்கிறோம் என்ற ஒரு வாதத்தை ஆணையர் சார்பிலும் தமிழ்நாடு அரசு சார்பிலும் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே நாளைய தினமே உச்சநீதிமன்றத்தில் இந்த மனு தொடர்பாக முறையீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.